வரைவு சட்டம் ஒன்றை பெற்று இந்த உறவும் சீர்மை உறவும் ரிசர்ச் நிறுவனத்தினுடைய ஊடக ஆய்வுகளுக்கான தலைவர் தீபாஞ்சலி அபிவர்தன, யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை அவர்கள் did not focus on any of the groups in a very negative light. சகலருக்கும் வணக்கம். எவ்வளவு தூரம் நாங்கள் சட்ட ஏற்பாடுகளை கொண்டு வந்தாலும் இந்த சட்டத்தின் அமலாக்கம் ஒன்று இருக்கு. அது சரியாக ஒரு நாட்டில் நடக்காமல் எந்த விதமான சட்டங்களை கொண்டு வந்து பிரயோசனம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் யூகேயில் வாழ்ந்தேன். நான் அப்படி தான் யூகேயில் போய் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த லங்கா கார்டியன்ற வெப்சைட் என்ன பற்றி ஒரு டிஃபமேட்ரி ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தது. நான் பார்த்து இதான் சந்தர்ப்பம், எனக்கு அங்கே சீக்கிரம் காசு வேணும், இதை வச்சு ஒரு டிஃபமேஷன் கேஸ் ஒன்று போடலாம்னு அவைக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினேன், ஸ்ட்ராங் லெட்டர். அடுத்த நாள் பார்த்தா வி அப்பாலஜைஸ் டு மிஸ்டர் எஸ் தவராஜான்னு ஹெடிங். ரீசன் என்னென்னா அங்கத்தே லோஸ் ஆர் ஸோ ஸ்ட்ரிக்ட். அவைக்கு தெரியும், விட்டால் நான் கேஸுக்கு போவேன், கம்பன்சேஷன் பே பண்ணுவேன். ஏன்னா லோஸ் ஆர் ஸோ ஸ்ட்ரிக்ட். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற கால அவகாசம் கூட குறுகியது. ஆனால் இங்கே நான் இந்த திரு சுரேஷன் அந்த கமிட்டியில் இருந்த நான் அந்த கமிட்டியில் ஃபைஸ் முஸ்தபாவும் ஒரு மெம்பர். அப்போ நாங்கள் இந்த கருத்தறிகிற குழு அரசியலமைப்பு, அப்போ அதில் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இந்த லோஸ் டிலே எல்லாரும். நான் மிஸ்டர் ஃபைஸ் முஸ்தபாட்ட சொன்னேன், எங்களோட கமிட்டியில் இருந்த 19 பேர் இப்படி கன்னடத்தை சொல்லினேன், 10 வருஷம் 15 வருஷம் ஆகுது கேஸ் டிலே. அவர் சொன்னார், நான் 38 வருஷமாக ஒரு கேஸ் இருந்தேன். ஸோ திஸ் இஸ் இது ஒரு முக்கியமான இஷ்யூ. ஸோ தனியாக எங்களுடைய இந்த சட்ட வாக்கங்களை ஏற்படுத்துவது மட்டும் என்ன, சட்டத்தை நான் படிக்கல, அதை பற்றி நான் கொண்டு வர விரும்பலை. ஆனால் அதை என்ன மாதிரி நடைமுறைப்படுத்த போகிறோம், அந்த ஒரு கம்பன்சேஷன் ஒரு டிஃபமேஷன் ஒன்று வந்துட்டு இருந்தால் அது என்ன மாதிரி, அதை அந்த டிஃபமேஷனை என்ன மாதிரி ஒரு லிட்டிகேஷனுக்கு போய் அதை எடுக்கக்கூடிய துரிதமாக அதை அடையக்கூடிய வழிவகைகள் எங்களோட நாட்டில் இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். செய்தி ஊடக நிர்ணயங்களுக்கான சுயாதீன பேரவை, அவ்வாறான ஒரு கவுன்சில் ஒன்றை உருவாக்குவது. இதற்கு முன்பாக 2 விஷயங்களை பற்றி, ஒன்று இலங்கை ஊடகத்துறையில் சிங்கள ஊடகமும் தமிழ் ஊடகமும் தொடர்பாக ஆரம்பத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. நிச்சயமாக எல்லா தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு கருத்து வருவதற்கு எல்லா விஷயமும் சிங்கள மக்களுக்கு நீங்கள் இந்த விஷயங்களை கொண்டு போக வேணும், எடுத்தெடுப்பில் சொல்ல வேணும். சிங்கள மக்களுக்கு நீங்கள் இந்த விஷயங்களை சொல்ல வேணும், சிங்கள மக்களோட நீங்கள் போய் பேச வேணும். ஆனால் நாங்கள் சொல்கிறத சிங்கள ஊடகம் போடாது. ஆகவே சிங்கள மக்களுக்கு எப்படி தமிழ் மக்களுடைய கருத்துக்கள் போய் சேரும்? இதுக்கு இந்த கவுன்சில் ஏதாவது செய்யுமா எனக்கு தெரியாது. அவ்வாறு வரக்கூடிய கவுன்சில் அவ்வாறான விஷயங்களை செய்யுமா? சிலவுல பாராளுமன்றத்தில் பேசுகிற பேச்சுக்கள் எல்லா ஊடகங்களிலும் வர வேண்டும் என்று சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. சிங்கள ஊடகங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் பேசுகிறது இவ்வளோ தான் வரும், சரிதானே? ஆனால் சிங்கள பாராளுமன்றங்கள் பேசுகிறது அது ஃப்ரண்ட்லைன் நியூஸாக வரலாம். ஆகவே அவ்வாறான பார்லிமெண்டேரியன்ஸுக்கே அவ்வாறான ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் சாதாரணமான மக்களினுடைய செய்தி சிங்கள மக்களிடம் எவ்வாறு போய் சேரும் என்பது இலங்கையில் மிக மிக பிரச்சனைக்குரிய விஷயம். இது ஒரு விஷயம் போக நாங்கள் ஜனநாயகம் பற்றி ஒரு பக்கம் பேசுகிறோம், இன்னொரு பக்கத்தில் இண்டிபெண்டன்ஸ் நியூஸ் இதை பற்றி பேசுகிறோம். ஆனால் ஒவ்வொரு ஊடகமும் என்னை பொறுத்தவரை ஒரு முதலாளிக்கு சொந்தம். அந்த முதலாளி என்ன விதமான அரசியல் கருத்தை கொண்டிருக்கிறாரோ அந்த விதமாகத்தான் அந்த பத்திரிகை என்பது வரும். அது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பார்க்கலாம், வேறு எங்கே நாங்கள் போக தேவையில்லை. யாழ்ப்பாணத்தில் வரக்கூடிய நாளாந்த பத்திரிகைகள் சுயாதீனமாக இயங்குகிறதா என்றால் என்னை பொறுத்தவரை இல்லை, சுயாதீனத்தன்மை இல்லை. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு முதலாளிக்கும் ஏற்ப அந்த செய்திகள் வருவது என்பது உண்மையான விஷயம். இதில் ஒளிச்சு மறைக்கிறது கொண்டும் இல்லை. யாழ்ப்பாண பத்திரிகைகள் நாங்கள் ஒரு அடக்குமுறைக்குட்பட்டு 35 வருஷமாக ஆயுதம் எடுத்து போராடினாங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் எல்லா சுதந்திரத்தை பற்றியும் பேசுகிற எல்லா விதமான சுதந்திரம், சரிதானே, உமன் இண்டிபெண்டன்ஸ், எல்லா விதமான சுதந்திரத்தையும் பற்றி பேசக்கூடிய யாழ்ப்பாணத்திலையும் இவ்வாறான நிலைமை தான் இருக்குது.
ஆகவே அந்த சூழ்நிலையில் வந்து இந்த கவுன்சில் என்பது எவ்வாறு பத்திரிகைகளை வந்து ரெகுலேட் பண்ணுறது அல்ல. நீங்கள் இப்போ ஏற்கனவே குருபரன் பல விஷயங்களை சொல்லியிருந்தார். ஒன்று எலக்ட்ரானிக் மீடியா, சோஷியல் மீடியா, பிரிண்ட் மீடியா, இதில் வந்து என்ன விதமாக இது ரெகுலேட் பண்ணப்பட போகிறது. ஓனர்ஸ் ஆஃப் த நியூஸ் பேப்பர்ஸ் அது என்ன விதமாக ரெகுலேட் பண்ணப்பட போகிறது. ஜேர்னலிஸ்ட், மீடியா பீப்புள், ஒரு ட்ரேட், ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு என்னென்னு சொல்கிறது, மீடியாவுக்கு சொந்தமான ட்ரேட் யூனியனில் சேர முடியாது. அவ்வாறான தடைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்குது. அப்போ இதை எப்படி ரெகுலேட் பண்ணுறது? இப்போது ஒரு பத்திரிகை சொல்லுது வந்து நீங்களெல்லாம் வந்து ட்ரேட் யூனியனில் சேர முடியாது, நீங்கள் ப்ரெஸ் கிளப்புக்கு போக முடியாது. அவ்வாறான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இவற்றை எப்படி ரெகுலேட் பண்ணுறது? ஆகவே இந்த வரக்கூடிய இந்த கவுன்சில் என்பது ஏற்கனவே நாங்கள் பார்க்குறோம் வந்து இப்போ பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கணும். ஒரு சில விஷயம் லசந்த விக்ரமதுங்க, எக்லியா கூட போன்ற சில விஷயங்கள் அந்த விசாரணைகள் கொஞ்சம் நடக்குன்னு சொன்னாலும் தமிழ் விஷயத்தை பொறுத்தவரையில், தமிழ் ஜேர்னலிஸ்ட்டை பொறுத்தவரையில் எந்த விதமான விசாரணையும் இல்லை. ஏன் இல்லை? இன்னும் அந்த பயஸ் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அரசாங்கத்துக்குள்ள ஈவன் அதை பற்றி கொஸ்டின் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து கூட வந்து சிங்கள மீடியா பர்சன்ஸ் இருக்கணுமா என்று நாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையெல்லாம் இன்னும் இருக்குது. அது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு யோசனை என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இப்படி இருந்து பேசுகிறோம், உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ புதிய அரசியல் சாசனம் பற்றி பேசப்படுது. இலங்கை முழுக்க போய் புதிய அரசியல் சாசனத்தில் என்னென்ன விஷயம் பெற வேணுமென்று பேசப்பட்டது. வடக்குக்கும் வந்தவ, கிழக்குக்கும் போனவ, சமஷ்டி அரசியல் அமைப்பு வேணுமென்று எல்லாரும் வடகிழக்கில் சொல்லப்பட்டது. அவங்க இருக்கிற தவராஜா இருக்கிறார், அவரே தெரியும். அவர் சொன்னார் 90% மக்கள் அப்படி தான் சொன்னவ சமஷ்டி வேணுமென்று. ஆனால் அவையை கொடுத்த ரிப்போர்ட்டில் அந்த வார்த்தையே கிடையாது. எனக்கு தெரியாது இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் நாங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் அல்லது அதுகள் ஏதாவது அதில் வருமா வராதா, அல்லது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இதில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிற விஷயம். ஆகவே அந்த அரசியல் சாசனத்துக்கு தமிழாக்கள் சொன்னது எப்படி சேர்க்கப்படலையோ, இது ஒரு கண்டுடைப்புக்கான விஷயமாக இல்லாமல் இது ஒரு நல்லதொரு சட்டமாக இந்த பில் வருமாக இருந்தால் இது எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக ஒரு சுதந்திரமான முறையில் வந்து இயங்கக்கூடிய சகல விஷயங்களையும் இது உள்ளடக்கமாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். நன்றி. இலங்கை ஊடக பொறுத்தவரையில் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எமக்கான ஊடக வரலாறு என்பது பல்வேறு நிர்பந்தங்களுக்கும் அழுத்தங்களுக்கும் மத்தியில் தான் இடம்பெற்று வந்திருக்கிறது. நீண்ட ஊடக அழுத்தங்களின் மத்தியிலே உலகில் உள்ள ஊடக அச்சுறுத்தல் நிலவுகின்ற நாடுகளிலே இலங்கை எத்தனையாவது இடம் பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எத்தனையோ ஊடக நண்பர்களை இழந்திருக்கின்றோம். ஊடக நிறுவனங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. நிறைய ஊடக நண்பர்கள் காணாமல் போய் இன்று வரை தேடப்பட்டு கொண்டிருக்கின்றனர். நிறைய அழுத்தங்கள், அச்சுறுத்தல்கள், நேரடியான அழுத்தம், மறைமுகமான அழுத்தங்கள், செய்தி தணிக்கை என்ற வடிவிலே எம்மை அழுத்தி ஊடகத்துறையை அச்சுறுத்தி பணிய வைக்க ஏற்படுத்தப்பட்ட முயற்சிகள் என்று பலவாறான ஒரு நீண்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாங்கள் இந்த சட்ட வரைவை உருவாக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. இலங்கையின் ஊடகத்துறை ஒரு மிகச்சிறந்த தொழில்வாண்மை மிக்கதாக மாற வேண்டுமாக இருந்தால் ஒரு எமக்கான ஒரு ஊடக சுதந்திரத்தை வலியுறுத்தக்கூடிய அல்லது ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டவாக்கம் ஒன்று தேவையாக இருப்பதை நாங்கள் உணர்ந்துதான் இந்த சட்டம் ஒரு வரைவாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட வரைவு எல்லா விஷயங்களுக்கும் தீர்வாக அல்லது ஊடக சுதந்திரத்தினுடைய ஒரு அச்சாணியாக இருக்கும் என்று நான் கூற முன்வரவில்லை. உண்மையில் ஒரு பக்கம் ஊடக சுதந்திரத்தை பற்றி பேசுகின்ற அதே வேளையில் இன்னொரு பக்கம் இந்த ஊடக சுதந்திரத்தின் இன்னொரு எல்லையாக மக்களுக்கான ஊடகங்கள் புரியக்கூடிய ஒழுக்க நெறிகள், ஊடகங்கள் ஒழுக்க நெறிகளுக்கும் நாங்கள் இங்கே கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு வகையில் ஒரு பக்கம் ஊடக சுதந்திரம், இன்னொரு பக்கம் ஊடகங்களுக்கான அறநெறிகள், ஒழுக்க நெறிகள், இந்த இரண்டுக்கும் இடையில் இந்த சட்டம் பல விடயங்களை தனது கருத்துக்களிலே எடுத்திருக்கிறது. ஆனால் முழுமையாக இவையெல்லாம் இந்த சட்ட வரைவிலே இடம்பெற்றிருக்கிறனவா என்றால் அது முற்றுமுழுதாக இடம்பெறவில்லை என்றுதான் நான் கூற வேண்டும்.
ஓரளவுக்கு இந்த சட்டவரைவு சில நியாயங்களை செய்திருக்கிறது. அதேவேளை இந்த சட்டவரைவிலே உள்ளடக்க வேண்டிய, இந்த சட்டவரைவு விளக்க வேண்டிய, இந்த சட்டவரைவு இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டிய அல்லது தவிர்த்து விடப்பட்ட சில விஷயங்களை கூட நாங்கள் இந்த சட்டவரைவிலே உள்வாங்க வேண்டி இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த கருத்தாடல் அமர்வு நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இந்த கருத்தாடல் அமர்வை பயன்படுத்தி எமக்குரிய அபிப்பிராயங்கள், எம்மிடமுள்ள பார்வைகளை நாங்கள் முன்வைப்பதன் மூலம் அது ஏற்கனவே சில வேளைகளில் சட்டப்பேரவையில் உள்ளடக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் கரிசனையோடு எடுத்துக்கொள்ளும். அதேவேளை இல்லை, இந்த சட்டப்பேரவை அதையும் அடிஷனலாக மேலதிகமாக கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தால் அதை தயாரிக்கின்ற குழு அதனை தமது கருத்தில் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காக நாங்கள் இந்த மக்களிடமிருந்தான பார்வைகளையும் அபிப்பிராயங்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் இந்த கருத்தாடல் வழியே பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றோம். அந்த பதிவு நடந்து நினைக்கின்ற இந்த மக்களுடைய இந்த கருத்துக்கள் யாவும் தயாரிப்பு குழுவிடம் சென்றடையும் போது அந்த கருத்துக்களை அந்த தயாரிப்பு குழு சரிவர உள்வாங்கி இந்த சட்ட வாக்கத்தை ஒரு சீர்மையான முறையில் பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது அது இன்னும் வாத பிரதிவாங்களுக்கு உட்படும். நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதிலே மிகுந்த ஆக்கபூர்வமான பங்களிப்பை செய்ய முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஒவ்வொரு கட்டமாக இந்த சட்டவாக்கம் சென்று இறுதியில் ஒரு முழுமையான சட்ட வடிவை அடையும் போதுதான் நமக்கு இதனுடைய பூர்ணத்துவமான நிலைமை தெரிய வரும். இலங்கையிலிருந்து தொடங்கப்படுகின்றவையும் சுயாதீன ஊடக தர நிர்ணயங்கள் பேரவையால் நிறைவேற்றப்பட்டு எவையேனும் ஏய்வான நம்மளுக்கு அந்த செக்ஷன் வாசிக்கலாம், நீங்கள் வாசிக்கலாம். பேசிக்காக என்ன சொல்லினோம் என்றால், இலங்கையிலிருந்து தொடங்கப்படக்கூடியவையா இருக்கணுமா? உங்களுக்கு தெரியும், ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் த இன்டர்நெட்ன்றது பிரச்சனை. மன்னிக்கோணும், சட்ட சொற்கள் பாவிக்கிறதுக்கு நியாயாதிக்கம். உதாரணமாக உங்களுக்கு அனுபவம் இருக்குது, பல தமிழ் இணையங்கள் இருக்கின்றன. எங்கேருந்து இயக்கப்படுகின்றன என்றால், எங்கே சர்வர் இருக்குதுன்றால் வெளிநாட்டில் இருக்குது. ஆனால் என்ன தொடர்பான செய்திகளை வெளியிடணும் என்றால் இலங்கை தொடர்பான செய்திகளை மாத்திரம்தான் வெளியிடணும். இப்போ உதாரணமாக நீங்கள் மாவட்ட நீதிமன்றத்துக்கு போய் அந்த வெப்சைட் தொடர்பாக ஒரு வழக்கு போடலும் என்றால் எங்கே ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் என்றால் வெப்பில் ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருக்காது. சரி, அப்படி இருந்தாலும் அது ஃப்ரான்ஸ் என்று சொன்னால் உதாரணமாக, சரி, ஐயோ நான் சர்ச்சைக்குள்ளே உட்பட விரும்பலை, ஏதோ ஒரு நாட்டை பிடிச்சேன், ஃப்ரான்ஸ்லேருந்து ஏதாவது வெப்சைட் இருந்தால் என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க. சரி, ஃப்ரான்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட வெப்சைட் என்றால் உதாரணமாக ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்ற கேள்வி இருக்குது. அண்மையில் இது பல்வேறு நாடுகள் கொஞ்சம் சட்டத்துறையில் இந்த விஷயங்களை சட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் துரித சட்ட அபிவிருத்தியை காட்டக்கூடிய நாடுகளில் கூட சிக்கல். ஆஸ்திரேலியாவில் அண்மையில் தான் ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. எந்த பாதிக்கப்பட்ட நபர் எங்கே இருக்கிறாரோ அதிண்ட நியாயாதிக்கம் எதுவோ அந்த இடத்துல நியாயாதிக்கத்தை நாங்கள் அந்த கோர்ட் வந்து அந்த விஷயத்தை பார்க்கலாம்னு சொல்லி அண்மையில் தீர்த்திருக்கணும். ஆனால் மிகவும் அண்மை கால பகுதியில் இலங்கையிலே தீர்க்கப்படாத விஷயமா இருக்குது. பொதுவாக சொல்லப்படுற என்னென்றால், நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் எதிராளி, இப்போ உதாரணமாக நான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் வைக்கணும்னால் எதிராளி வதியக்கூடிய இடத்துல நான் போய் அதை வைக்கணும்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு எதிராக போடுறீங்கன்னா அந்த சர்வர் எங்கே இருக்குது, ஃப்ரான்ஸ்னால் ஃப்ரான்ஸ்லாம் வைக்கலாமான்ற கேள்வி வருது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிட்டடியில் வந்திருக்குது. இது இலங்கை நீதிமன்றங்கள் பின்பற்றும் எனக்கு தெரியலை, ஆனால் அது இருக்குது. அப்போ இவை என்ன சொல்லினோம், யார் இந்த சட்டத்துக்கு உட்படுவினம் என்றால் இலங்கையிலிருந்து தொடங்கப்படுகின்றனவையும் என்று பார்த்தால் இதன் அம்பிட்டில் இருந்து வெப்சைட்ஸ் வெளியில் போகுது. பிறகு நீங்கள் பாருங்கோ, இது ஒன்று இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லினேன். ஸோ on the one hand you have as to who the law applies to, it says online websites initiated from Sri Lanka. And then the question of registration நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்றால், நான் சரியா சட்டப்பிரிவு இந்த மடிக்கான இன்றைக்கு பார்த்து ஒத்துழைக்கிறதில்லை, பட் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற விஷயத்தில் எடுத்து பார்த்தீங்க என்றால் உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ஷ காலப்பகுதியிலே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெப்சைட்ஸ்ன்றதை பற்றி கதைக்க தொடங்கினேன் 2012. இதான் தீபாஞ்சலி சொன்னது ஒரு விதத்தில் சரி. இது நாங்கள் நீண்ட காலமாக அறிந்தது. சட்டம் என்பது the law is as good as the person who executes itன்னு சொல்லுவோம் நாங்கள். சரி, சட்டம் என்பது எவ்வளவுத்துக்கு நல்லம் என்பது அதனை
நிறைவேற்றுவதற்கு பொறுப்பான நிறைவேற்றுத்துறையை பொறுத்து இருக்குதுன்ற மாதிரியாக நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெப்சைட்ஸ்ன்றது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டாக இருந்தது மஹிந்த ராஜபக்ஷ ஆளப்போயில் 2012 வரைக்கும். இது ஊடக சுதந்திரத்துக்கு வைக்கப்பட்ட அந்த 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 மீடியா மினிஸ்ட்ரி அந்த நேரம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெப்சைட் செய்யணும்னு கேட்க பல மனித உரிமையாளர்கள் கேட்ட கேள்வி, இது எந்த சட்டத்தால் ஏதுப்படுத்தப்படுது, எந்த சட்டத்தாலையும் சொல்லப்படாத இடத்துல மீடியா மினிஸ்ட்ரி அப்படி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெப்சைட்ஸ்ன்றதை வந்து கேட்கலாமாண்ட. இப்போ இந்த கவுன்சில் சொல்லுது இனிமேல் வெப்சைட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட வேண்டும் என்று. ரைட், அதில் நீங்கள் நான் வாசிக்க தொடங்கினது ஆங்கிலத்தில் இருந்தபடியால் ஷல் என்று சொல்லினேன். வெப்சைட்ஸ் ஷல் பி ரெஜிஸ்டர்ன்னு சொல்லினேன், கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். ரைட், அப்போ கேள்வி என்னென்றால் ஷல் பி ரெஜிஸ்டர்ட் என்றால் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத இணையதளங்களுக்கு அப்போ என்ன நடக்க போகுது? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஒரு கிளாஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நம்புகிறேன். ஒரு கிளாஸ் சொல்லுது யாருக்கு இந்த கவுன்சிலினுடைய நியாயாதிக்குள்ளே இந்த உருவாக்கப்படக்கூடிய இந்த புது பேரவைன்ற நியாயாதிக்கத்துக்குள்ளே யார் வரையணும்னு ஒரு பிரிவு சொல்லுது. நான் ஐ திங்க் இட்ஸ் அ லீகல் ஓவர்சைட். ரைட், ஒரு பக்கம் யார் அந்த கவுன்சில் என்ற இதுக்குள்ளே வருதுன்னு சொல்லினா மெட்ட பக்கம் சொல்றியல் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என்று. இந்த கேள்வி என்னென்றால் கட்டாயமான பதிவு என்றால் பதிவு செய்யாமலும் இருக்கலாமா? பதிவு செய்யாமல் இருந்தாலும் பிற நீங்கள் கவுன்சில் என்ற நியாயாதிக்கத்துக்குள்ளே வருவீங்களா? பதிவு செய்யாமல் இருந்தால் இப்போ பிரான்ஸ்லேருந்து நடத்தப்படக்கூடிய வெப்சைட்ஸ் இலங்கை தொடர்பான செய்திகளை விடுதுன்னு சொன்னால் அவை பதிவு செய்யப்படாட்டி, உதாரணமாக பதிவு இல்லாட்டி அவை பிறகு டெலிகாம் ரெகுலேட்டரி கமிஷன் ஊடாக தடை செய்யப்படுமா? இந்த கேள்வி அண்மையில் சில நீதிபதிகளுக்கு எதிராக தாறுமாறாக ஒரு வெப்சைட் எழுதினது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் டெலிகாம் ரெகுலேட்டரி கமிஷனை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அணுகி சொல்லிச்சு அந்த வெப்சைட்டை பேன் பண்ணுங்க. டெலிகாம் ரெகுலேட்டரி கமிஷன்கிட்ட என்ன ப்ரொசீஜர் இருக்குது ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணுறாண்டால் அவைகிட்ட ப்ரொசீஜர் இல்லை, கம்ப்ளைண்ட் வரணும்னு சொல்லினோம். கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்கன்றால் அவைகிட்ட ஒருக்கா கேட்க ஒரு நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் டெலிகாம் ரெகுலேட்டரி கமிஷனுடைய சேர்மன் சொல்கிறார், நாங்கள் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் வருது, ஃபேர் ப்ராசஸ் என்றால் அந்த வெப்சைட்டே நாங்கள் அதுக்கு பதில் கேட்கணும். நீங்கள் உங்களோட பதில் என்ன, ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உங்களோட பதில் என்னண்டு ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இல்லாட்டி நாங்கள் எப்படி கேட்குறது? அப்போ ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ்ன்னு ஒன்று சொல்லி இல்லாட்டி இப்போ உதாரணமாக ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் எங்கேயோ ஸ்பெயினில் ஒரு மூலையில் இருக்குன்னு வச்சால் தொடர்பு கண்டு அவைகிட்டேருந்து பதில் இல்லாட்டி அப்படின்னா டெலிகாம் ரெகுலேட்டரி கமிஷன் உடனடியாக அதை பேன் பண்ணலாமா? ரைட், பேன் பண்ணினால் அது ஊடக சுதந்திரத்துக்கு மட்டுப்பாடா? ஊடக சுதந்திரத்துக்கு மட்டுப்பாடுனால் அந்த வெப்சைட் சர்வாக யார் போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறது? இப்படியான கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மயக்கம் இருக்குது. பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் அ டிராஃப்ட் ஸ்டேஜ். இந்த விஷயம் கவனிக்கப்படணும். யார் இந்த சட்டத்தின் பார்வை கீழே வரையினம் ஆன்லைன் மீடியா இங்கிருந்து தொடங்கப்படுகின்றவை என்று சொல்லினோம். பிறகு என்ன சொல்லினோம், எல்லாரும் கட்டாயம் பதியணும்னு சொல்லினோம். அப்படின்னா பதியாத இந்த கான்சிக்வன்சஸ் என்ன? இங்கிருந்து தொடங்கப்படுறவ மட்டும்தான் பதியப்படணுமா? இந்த ரெண்டுக்கும் இடையிலும் இருக்கக்கூடிய அந்த அந்த இடைவெளி வந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பத்திரிகை கவுன்சிலுக்கும் மாற்றீடாக இந்த சட்டம் வருவது ஒரு வகையில் ஒரு சந்தோஷம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இந்த சட்டம் வருவதற்கு முன்னதாகவே 2 ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று தகவல் அறியும் சட்டம். அதுக்கு முன்னதாக அடிப்படை உரிமையில் 14(1) ஆனாவில் இந்த தகவல் அறியும் சட்டம் தொடர்பாக ஏற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டிலுமே உரிமையை விட மட்டுப்பாடுகள் தான் கூடுதலாக இருக்கிறது. நீங்கள் இந்த 12ஆம் இலக்கு 2016ஆம் ஆண்டுக்குரிய இந்த தகவல் உரிமைக்கான சட்டத்திலே தகவல் பெறுவதற்கான ஏற்பாடுகள் குறைந்த உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல் மறுப்பதற்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட 14 உறுப்புரைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னது போல தேசிய பாதுகாப்புக்கெல்லாம் அங்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகவே இந்த தகவல் அறியும் உரிமை அல்லது தகவல் உரிமைக்கான அடிப்படை உரிமை என்பது ஒரு பிரஜை அல்லது வெகுஜன ஊடகங்களுக்கு தான் அந்த உரிமை சார்ந்ததாக இருக்கிறது. ஆக ஒரு ஊடகவியலாளர் தகவலை அணுகுதல் என்பது அவருடைய தலையாய பொறுப்பு, அதான் அவருடைய மெயின் ஆக்டிவ். ஆகவே இந்த தகவலை அணுகுவதற்கு சில ஏற்பாடுகள் இருக்கின்ற பொழுது அது மறுக்கப்பட்டால் அந்த தகவல் அறியும் வழங்கும் அலுவலருடைய அந்த மறுப்புக்கு அடுத்து மேன்முறையீடு செய்யப்பட வேண்டும்.
அந்த மேன்முறையீட்டு அதிகாரியினால் விசாரிக்கப்பட வேண்டும். அவரும் மறுத்தால் தகவல் அறியும் ஆணைக்குழுக்கு செல்ல வேண்டும். அந்த ஆணைக்குழு மறுத்தால் தான் நீதிமன்றம் செல்ல வேண்டும். இவ்வளவு ஏற்பாடுகளையும் கடந்து ஒரு தகவலை பெற்று அந்த தகவல் பொதுமக்கள் நலனுக்காக வெளியிடப்படுவதற்குரிய கால எல்லையெல்லாம் இந்த சுயாதீன பேரவை சரிப்படுத்துமா என்பதுதான் தனிப்பட்ட ரீதியில் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. அவருடைய ஒரு தகவலை ஒரு மறுத்தால் முதலாவது மேன்முறையீடு, அதுக்கு ஒரு அதிகாரி நியமிக்கப்படுவார். அந்த அதிகாரியும் அதை மறுத்தால் தகவல் அறியும் ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்ய வேண்டும். இந்த ஆணைக்குழு மறுத்தால் கோர்ட் ஆஃப் அப்பீலில் தான் அவர் வழக்கு தாக்கல் செய்யும் தகவலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இவ்வாறான இந்த நடைமுறைகள் இருக்கின்ற பொழுது இந்த பேரவை எந்த அடிப்படையில் இவற்றுக்கெல்லாம் நிவாரணம் கொடுத்து ஒரு தகவலை பொதுமக்கள் நலனுக்காக உடனடியாக பெற்றுக்கொள்ள இந்த பேரவை வழி சமைக்கும் என்பது இந்த சட்டத்திலே தெளிவாக சொல்லப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றபடியால் அவை சட்டமாக வருகின்ற பொழுது அவை தொடர்பில் கரிசனம் செலுத்தப்பட வேண்டியது இந்த கவுன்சிலுடைய ஒரு தலையாய பொறுப்பாக இருக்கும் என்ற என்னுடைய இந்த கருத்தை இங்கு பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி. மிகச் சுருக்கமாக ஒரு சில கருத்தை கூற விரும்புகின்றேன். நாங்கள் இன்றைக்கு இன ரீதியாக 2 மொழிகள் தான் இந்த நாட்டிலே பேசப்படுகின்றன, சிங்களம், தமிழ் மொழி. ஆங்கில ஊடகம் இருக்கின்றது. இந்த சிங்கள ஊடகத்துக்கு தமிழ் தலைவர்கள் அல்ல தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள், தமிழ் மக்களுடைய கருத்துக்கள் சென்றடைவதில்லை என்ற குறைபாட்டை நீக்குவதற்காக நாங்கள் அரசியலில் இருந்த பொழுது, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது, இப்பொழுதும் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சிங்கள ஊடகங்களுடன் நாங்கள் பேசுவதற்கு. ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ வேண்டுமென்றே அல்லது புரியாமல் நடக்கிறது நாங்கள் உண்மையில் அவர்களுக்கு கனவேருக்கு தெரிய இல்லை. அவ்வாறான ஒரு விஷயத்தை சிங்கள மக்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். இது ஒரு வேதனைக்குரிய விடயம். குறிப்பாக இன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையிலேயே ஒரு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏக்கிய ராஜ்யம், யூனிட்டரி கண்ட்ரி என்று, யூனிட்டரி ஸ்டேட். அதுக்கு சிங்களத்திலே ஒரு மாதிரி சொல்லுவோம், தமிழில் ஒரு மாதிரி சொல்லுவோம் என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அண்மையிலே கூட கடந்த வாரம் எனக்கு சொன்னார்கள், எனக்கு சிங்கள மொழி எழுத வாசிக்க தெரியாது. சரளமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போன்றவருடன் தொலைக்காட்சியில் விவாதம் நடத்தியிருக்கின்றேன். ஆனால் எனக்கு எந்த பேர் எழுதியிருக்கிறத கூட எனக்கு வாசிக்க தெரியாது. அதே இதில் வேறு யாரும் சொல்லுவார்கள் வந்திருக்கிறேன் என்றார். அண்மையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊடகத்துக்கு அவர் என்னிடம் அரை மணி நேரமாக பேட்டி எடுத்தார். நான் அது கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தார், யாரையும் பக்கத்தில் வச்சு தான் எனக்கு முன்னர் போலீஸ் காவலர் இருந்தார்டா அவர்கிட்ட கொடுத்து வாசிக்கலாம், இப்போ ஒன்றுமில்லை, அவனுடைய வாசிக்கிறதுக்கும் வசதி இல்லை. ஆகவே என்ன சொன்னார், அங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்கள் தமிழர்கள் சொல்வார்கள், நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே நாங்கள் வாழ தயாரில்லை என்று சொல்லியிருக்கின்றோம். நான் அவருக்கு சொன்னது, ஏக்கிய ராஜ்யங்களை நாங்கள் வாழ மாட்டோம் என்று தான் சொன்னாங்க. யூனிட்டரி ஸ்டேட்டுகளில் நாங்கள் வாழ தயாரில்லை. எக்ஸத் லங்கா, யுனைடெட் லங்கா, எக்கராட்ட ஒரு நாட்டுக்குள்ள வாழ தயார், ஐக்கிய இலங்கைக்குள்ள வாழ தயார், ஆனால் ஒற்றையாட்சிக்குள் வாழ தயார் இல்லைன்றது. அப்போ சிவாலிங்கம் அங்கே சொல்கிறான், சிவாலிங்கத்தை பிரிவினவாதி. அப்போ இதுதான் என்ன பிரச்சனை? அப்போ நாங்கள் கரைக்க போகாமல் இருந்தால் கரைச்சால் எங்களோட மக்களுடைய உணர்வுகளை சொல்ல வேண்டியிருக்கு. கரைக்கால் இப்படி பிரச்சனை இருக்குது. மரப்பை சொன்னால் அவர்கள் போடுவார்களா, சொன்னாலும் போடுறார்கள், எழுதி கொடுத்தாலும் போடுறார்கள். இதுக்கு இது மாதிரியான சட்டங்களில் ஏற்கனவே இதே போல் சில பத்திரிகை ஆசிரியர்களை வேண்டுமென்று பாராளுமன்றத்துக்கு அழைத்து பாராளுமன்ற நீதிமன்றமாக மாறி தண்டனை கொடுத்த காலங்களும் உண்டு. அது வராததை, அவ்வாறான விடயங்கள் ஏற்படாததை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலும் இந்த சட்டங்களில் இவ்வாறான ஏற்பாடுகள் இடம்பெற வேண்டும். ஆகவே ஒரு சுயாதீனமான ஒரு இந்த மாதிரியான ஊடகங்களுக்கான ஒரு சட்டம் மூலமும் நெறிப்படுத்தலும், அதே போல் ஒரு தரக்குறைவான விடயங்கள் வராமல் இருப்பதற்கும் அது ஃபேஸ்புக்கள் வந்துட்டு அது அந்த வேலையை செய்யட்டும். ஊடகங்களாவது ஒரு தரமாக செய்யக்கூடிய விதத்திலே இந்த சட்டம் மேலும் செழுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது பணிவான
வேண்டுகோள். நன்றி. I'd like to draw your attention on the gap between the Tamil and the Sinhala press and to kind of look at ethics violations in the Sinhala press. Unfortunately, I do not have evidence to tell about the Tamil press with regard to media ethics violations. And I will look at the proposed act and I will kind of present my reading on it. And then we will look at the kind of mechanisms that exist with regard to regulation elsewhere in the world, and then we can focus on way forward. So if I first kind of draw your attention on the gap between the Sinhala and Tamil press, I would kind of like to say that both the Sinhala and the Tamil press are parochial in their own way. That is to say, the Sinhala press does not focus on some of the issues that affect the people in the north and east, nor does the Tamil press sometimes focus on the issues that are kind of nationally important. If you look at the series of protests that were happening in north and east, not a single Sinhala press focused on these. There were lots of protests demanding swift action on unemployment among graduates and also on missing persons, but the Sinhala press did not focus on any of these. And if you look at the erection of a Buddha statue that happened in Ampara, again, not a single Sinhala newspaper talked about this. The English press did, but it did so with inaccurate and misleading information. For example, one leading English newspaper reported the incident saying that Muslims protested against the construction of a building for the historic temple. But they conveniently ignored to mention that these protesters were actually the legal owners of this land. And then if you look at the solidarity protests that were held in the southern part of the country with regard to the protests that were happening in Cape Papilo, again, it was not reported in the Sinhala press. And then if you kind of turn towards the Tamil press, we can see that Saitam is an issue that is quite, that has aggravated a lot of press discussion in the southern part of the country. Unless the students, university students who protest against Saitam were attacked, again, we did not see the Tamil press focusing so much on Saitam. So this kind of brings the disparity between the Sinhala and the Tamil press. We sometimes feel as if we live in two parallel worlds when we look at the way the Tamil and the Sinhala press function. And again, if you look at the way how some of the issues the Sinhala press kind of ethnicizes and demonizes. The way Elungu Tamil, Tamils Arise protest was reported in some of the Sinhala leading newspapers, Northern Provincial Council Chief Minister was demonized. And even if you look at now that Mr. Sivajalingam is here, when Victory Day was reported in some of the leading Sinhala newspapers, they portrayed the commemoration of the bereaved from the dead in a very negative light, always giving unnecessary negative light on the politicians who even spoke on behalf of it. Mr. Sivajalingam was one of them. That kind of like drew negative attention, that was actually negatively reported in one leading Sinhala newspaper.